இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருமே அவர் ஹோஸ்ட் வரத்துக்குள்ளே எல்லாம் செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு பதட்டமாக எல்லாருமே அங்கங்கே வந்து சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஜோடி வந்து அங்கே இருக்காங்க. எல்லாம் வந்து இப்போ ஒன்று 5 நிமிஷம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எந்த இடத்துல நின்றுட்டுருக்கேன் தெரியுங்களா? டான்ஸ் ஜோடி டான்ஸ் அந்த செட்டில் தான் நின்றுட்டுருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாபா பாஸ்கர் இங்கே உட்காருவார், ஸ்னேகா மேம் அங்கே உட்காருவாங்க, இங்கே வந்து வரலட்சுமி மேம் உட்காருவாங்க. அந்த இடத்துல இப்போ நான் நின்றுட்டுருக்கேன். இந்த எவ்வளோ பெரிய மேடை. சரண்யா சூப்பர் சூப்பர் டான்ஸ் எங்க இருந்துச்சு இந்த டாலன்ட்? இவ்வளவு நாள் எங்க இருந்துச்சு? பாபா பாஸ்கர் சொல்லுங்க, நீங்க எவ்வளவு ஸ்கோர் தரீங்க? சரண்யாவோட இங்க சம்தி விட்டுறாது. நீ 10க்கு 10 கேஜி 10 உனக்கு கிழிச்சிட்டீங்க. என்னத்த டான்ஸ் யார் டான்ஸரு? ஏய் ஆட்டம் போடு ஆட்டம் போடு பாட்டமா நான் வாண போலாம். சந்தோஷமே சரிகமப்பா பைத்தியக்காரி டான்ஸ் ஜோடி டான்ஸ் நீ பைத்தியம். ஐயோ ஐயோ டான்ஸ். இப்போ நம்ம இருக்கிற இடம் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரிகமப்பா செட்டில் தான் இருக்கோம். இங்கே பாருங்க சரிகமப்பா செட்டு. முன்ன பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஜோடி டான்ஸ். இது வந்து சரிகமப்பா ஜீ தமிழ் சரிகமப்பா செட்டு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே நின்றுட்டுருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் தான் நின்றுட்டுருக்கோம். எதுக்காக சென்னை வந்திருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜீ தமிழில் தமிழா ஷோவில் வந்து கலந்துக்கிறதுக்காக நானும் என்னோடய ஒய்ஃபும் வந்திருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி ஷோவில் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் சேலத்துலேருந்து கிளம்பி 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணி கிளாம்பாக்கத்துக்கு வந்தோம். கிளாம்பாக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டிலேருந்து லோக்கல் பஸ் பிடிச்சி 1 ஹவர் ட்ராவல் பண்ணி எலெக்ஷன் கமிஷனர் ஆஃபீஸ் கிட்ட வர சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இதுதான் அவங்களுடைய பிக்கப்பிங் பாயிண்ட். அந்த ஷோவில் கலந்துக்க போகிறவங்க எல்லாருமே எங்கள் கூட நல்லா ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டாங்க. இப்போ நாங்கள் எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா EVP ஃபிலிம் சிட்டிக்கு தாங்க போயிட்டுருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போயிட்டு என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணி நாங்கள் EVP ஃபிலிம் சிட்டியை நெருங்கிட்டோம். இங்கே இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னாக்கா பிக் பாஸு, ஜீ தமிழ், கலைஞர் டிவி, விஜய் டிவின்னு ஏகப்பட்ட செட்டு இருக்குது. நாங்கள் உங்களுக்கு வந்து எல்லாம் ஒன்று விடாமல் காட்டுறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். EVP ஃபிலிம் சிட்டியோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். பக்கத்தில் ஏதோ கட்டிகிட்டு இருந்தாங்க, அதோடைய பேரில் எனக்கு தெரியாது. ஆனால் என்ட்ரன்ஸில் நுழைஞ்சு கொஞ்சம் தூரம் போனதுமே பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் செட்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா பிக் பாஸ் செட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. தூரத்தில் தெரியுது பாருங்கள், அதுதான் பிக் பாஸ் வீடு. இது தாங்க பிக் பாஸ் வீடு. இந்த 2ஆம் நம்பர் செட்டில் தான் நம்ம விஜய் சேதுபதி வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமெலாம் வந்துட்டு பேசுகிறாரு பார்த்தீங்களா? இந்த 2ஆம் நம்பர் செட்டில் தான் வந்து பேசுவார். இப்போ ஒரு வழியாக வந்து நாங்கள் ஜீ தமிழ் செட்டுக்கு வந்து நெருங்கியாச்சு. அங்கே தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா கிட்டாரு, அந்த லாரி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஜோடி டான்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பாருங்கள் இப்போ எப்படி வெளியே போட்டிருக்காங்கன்னு. இது மட்டும் இல்லை, இன்னும் ஏகப்பட்ட படங்கள்லாம் இங்கே வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கான செட்டெல்லாம் வந்து இங்கே தான் செய்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒன்று விடாமல் காட்டுறேன். நீங்கள் வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக வந்து நாங்கள் வந்து ஜீ தமிழ் செட்டுக்கு வந்து இறங்கியாச்சு. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 மணி இருக்கும். நாங்கள் வந்து ஒரு 7:30 மணிக்கு வந்து ஏறினோம். 1.5 மணி நேரத்தில் நம்ம இங்கே வந்துவிட்டோம். இப்போ அடுத்து வந்து ஹோட்டலுக்கு போக போகிறோம். அந்த ஹோட்டலில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எங்களுக்கு 2:30 மணிக்கு தான் ஷூட்டு. அதனால நல்லா தூங்க போகிறோம். ஆமாம், தூங்கிட்டு உங்களுக்கு இங்கே இருக்கிற இடத்தெல்லாம் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இப்போ நான் சும்மா காமிச்சிருக்கேன் பிக் பாஸ் வீடியோலாம் உள்ளே போய் காமிச்சிட்டு அப்புறம் இங்கே யாராவது நடிகைங்களாம் இருந்தாங்கன்னா உங்களை வந்து காமிக்கிறேன். கேபை விட்டு இறங்குனதுமே நேராக கேண்டீன் தான் வந்தோம். ஏன்னா நேற்று நைட்லேருந்து சாப்பிடவே இல்லை, செம்ம பசி. உள்ளே வந்ததுமே பார்த்திங்கன்னா இட்லி, பொங்கல், இடியாப்பம், ஏகப்பட்ட ஐட்டம் இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து வயிறு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால நான் வந்து பழைய சாப்பாடு வாங்கி சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதுவும் அந்த பச்சை மிளகா கடிச்சிக்கிட்டு ஊறுகாய் தொட்டுட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. இந்த ஷோவில் கலந்துக்க போகிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கூப்பிட்டு வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்க. வேணுங்கிற அளவுக்கு நம்ம எவ்வளோ வேணால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எந்த இடம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் செட்டு வந்து செட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க
ஏகப்பட்ட செட்டு வந்து இதில் இருக்குது. சிக்னல் மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்துட்டு இதில் வந்திருக்கும், டிவியில் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. தலைவர் இப்போ உள்ளே போயிட்டாரு. டைம் மிஷின் மாதிரி இப்போ வந்துட போகிறார் வெளியே. இங்கே தலை காணோம். ஒரிஜினல் செயின் மாதிரி இருக்குது. ஒரிஜினலா இங்கே? இல்லை ஆமாப்பா. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஹோட்டலுக்கு எல்லாம் லேடிஸ் ஒரு தனியாக, ஜென்ட்ஸ் தனியாக வந்து விட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அங்கே உள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எபிசோடு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். நான் பாருங்கள், எங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு ஒருத்தர் முன்னாடி. அங்கே ஆர்த்தி எல்லாம் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. அங்கே வந்து ஒரு 5 பேர். இப்போ எங்களுக்கு வந்து 1:30 மணிக்கு தான் ஷூட்டு. நாங்கள் மொத்தம் 5 பேர் வந்திருக்கோம், 5 பேர் வந்திருக்கோம். இதுக்கு மேலே தான் எல்லாம் வருவாங்க. ஆமாம், பேர் போட்டு என்ன லிஃப்ட்டோ தெரியல, பயமாக இருக்குது உள்ளே போகிறதுக்கு. சரி, நாங்கள் படிக்கட்டில் வந்துடுறோம். கேமரா யூஸ் பண்ணக்கூடாதுப்பா. இல்லை நானும் ஒன்றும் பிரச்சனை. சரி, கேமரா உள்ள ஷூட் போகணும்னு தான் எடுக்க வேணாம். லிஃப்ட்டுக்குள்ள கேமரா, லிஃப்ட்டுக்குள்ளே வந்து கேமரா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அக்கா சொல்கிறாங்க. ஆனால் லைட் போட்டுருக்கோம். என்னாச்சு? ஒன்று ஒன்று இந்த இடத்துல அழுத்துட்டுங்களா? அழுத்தம் அப்படிதான் நான் வரும்போது பண்ணனுக்கு. அதனால தான் ஏன் இப்போ கீழே வரப்போகிறவங்க நிலைமை என்ன ஆகுது? நாங்கள் வந்துட்டோம். எத்தனை பேர் வந்து? 3 பேர் வந்துட்டு கீழே 2 பேர் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 6 பேர் 7 பேர் வந்துட்டோம். அன்னைக்கு தான் கொடுத்தாங்க 111. இது கேர்ள்ஸ், நீங்கள் லேடிஸ் இது எடுத்துக்கோங்க. ஜென்ஸுக்கு அந்த ரூம் நான் டீ எடுத்துகிட்டு வரேன். சாத்திரம் மறுபடியும் ஓப்பன் பண்ண முடியாது தானே? இல்லை, உள்ளே இருந்து திறந்துக்கலாம். வெளியில் வரும்போது நீங்கள் சாத்திட்டு வந்துடுங்க. என்னம்மா இது? சாத்திடலாம். வெளியே வரும்போது வெளியே வரப்போ உள்ள அவங்க ஆள் இருக்கணும், இல்லைன்னா பிரச்சனை. ஆமாம், ஏசி போட்டுக்கோங்க, லைட்டு போட்டுக்கோங்க, டிவி போடுங்க, மகா சீரியல் பார்த்துக்கோங்க. ஆர்த்தி அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னோட டவுட் நான் கிளீன் பண்ணுமா? நீங்கள் என்னங்க குடியாக்க வரப்போற? குடி வர மாதிரி என்னவா? பாத்ரூம்லாம் நீட்டாக வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்கு. நான் ஃபஸ்ட்டு இதுக்கு தான்ப்பா வந்திருக்குறோம் ஆர்த்தி. நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு தான் ஆர்த்தி வந்திருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தான் வந்திருக்கோம். அன்னைக்கு 3rd ஃப்ளோர் வந்தோம். வாங்க, வெல்கம் 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 ஹாய் வெல்கம் வெல்கம் வெல்கம். இது ஜென்ஸ் நாட் அலோடு.
கேமராமேன் வாங்க வாங்க. புதுசாக ஒரு பேர். வாங்க 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 வாங்க. புதுசாக பேர் வந்துட்டோம். ஏன் போறீங்க? மச்சான் இங்க இல்ல, மச்சான் பக்கத்துல நாகப்பட்டினத்துல மச்சான் தானா? நீங்க எந்த ஊருங்கக்கா? அக்கா நீங்க எந்த ஊரு? நான் ஸ்ரீவில்லிபுத்தூர். அக்கா நீங்க? ஸ்ரீவில்லிபுத்தூர், மதுரை. திண்டுக்கல்லா. நீங்கக்கா? சென்னை. நீங்கக்கா? நாகப்பட்டினம். நீங்கம்மா? நான் வந்து சேலம். சேலமா? ரொம்ப சோகமா சொல்றாங்க. நீங்க அப்படிங்களா? இன்னைக்கு ட்ரெண்டாக போறது யாருன்னு தெரியுமா? நாங்கதான். இது நான் போய் வீட்டுக்கு போயிட்டேன். நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆமா. அக்கா வாங்க. நீ உங்க ஊருக்கா? எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? சேலமா? அப்படியா? இல்ல அப்படிலாம் இல்ல அக்கா. நீங்க கரெக்டா சொல்லுங்கக்கா. அக்கா நீங்க எந்த ஊரு? சேலமா? ஓகே. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேவா? சரி பண்ணிடலாம். சேனல் பேர் கேட்கவே இல்ல. அப்படிலாம் இல்லை. நான் வந்து இப்போ வேற யாரும் எந்தெந்த ஊருன்னு சொல்லிட்டு சொல்றது. ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு தான் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆளுக்கு ஒரு பக்கம் கவுண்ட் அடிச்சு படுத்துட்டு இருக்கோம். எல்லாம் பேசுத்தனே கூட ஆள் இல்லாமல் எல்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க. இந்த பக்கம் நாங்கள் வந்துட்டோம். ஏதோ வந்து நாங்கள் பாட்டுக்கு புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். என்ன பேசுவோம்? ஜோடி ஜோடியா சுத்திட்டு இருந்தாங்க. ஜாலியா பிரிச்சு விட்டு அந்த பக்கம் விட்டாங்க. அந்த பக்கம் நீங்க போங்க, நீங்க வாங்க. இதுதான் உண்மையான சினிமா. ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாருமே. அப்புறம் நாங்கள் இந்த பக்கம் வந்துட்டோம். இப்போ என்னன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்க எல்லாருமே இப்போ கூட இருந்தா வச்சா ஏதோ ஒன்று சொல்லி அந்த மாதிரி. ஆனால் ஒரே நிமிஷம் காப்பி ரைட் வந்துடணும். கூட இருந்தா வச்சா ஏதாச்சும் சொல்லி அப்படி பேசலாம் இப்படி பேசலாம்னு சொல்லி ஏதோ ஒன்று என்ன பேச போகிறேன் நான் என்ன பேச போகிறேன்னு சொல்லி பேசலாம். இப்போ அதுவும் பிரித்து விட்டு அந்த பக்கம் துரத்தி விட்டாங்க. நாங்கள் இந்த பக்கம் வந்து நாங்கள் தனியாக புலம்பிட்டு இருக்கிறோம். எங்களுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் என்ன பேசுறதுனே தெரியாமல் நாங்கள் பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கோம். 4 மணிக்கு மேலே தான் எங்களுடைய எப்படி சொல்றது மனசுல உள்ள ஆசையெல்லாம் தீர்க்கிற ஒரு நேரம் வரும்ல, அந்த நேரம் 4 மணி தான் விட்டுருக்காங்க எங்களுக்கு. 4 மணிக்கு அது 4 மணிக்கு மேலதான் தெரிய போகுது எங்களுடைய விஸ்வரூபம் எப்படி எந்த ஒரு இதெல்லாம் இருக்க போகுதுன்னு சொல்லி. அம்பி யாரு அன்னியன் யாருன்னு 4 மணிக்கு மேலதான் தெரிஞ்சிடும். இன்னும் நான் இது அதாவது நாங்கள் இப்போதைக்கு வந்து செகண்ட் டாபிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் 6 பேர் தான் இருக்கோம். 6 பேர் இருக்கோம். இன்னும் எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியல. இப்போ அவங்களாம் வந்து ரெடி ஆகி அங்கே வரத்துக்குள்ள இப்போ எங்கள் ஷூட் வந்து 9 மணி வரைக்கும் நடக்குன்றாங்க. 9 மணி வரைக்கும். ஏற்கனவே நைட்லாம் தூங்கலை. நாங்கள் தூங்குறதுக்கு கூட நீங்களும் தூங்கலையே ப்ரோ? யாருமே தூங்கலங்க. சூப்பர்ங்க, வெரி குட்ங்க. எல்லாருமே வந்ததானே. தூக்கம் வர மாட்டேங்குது. ட்ரெயின்ல தூங்க மாட்டறீங்க. இவ்வளவு காசு பணம் செலவு பண்ணி இங்க வந்துட்டோம். இவ்வளவு காசு பணம் செலவு பண்ணி இங்க வந்துட்டோம். ஆனா இப்போதான் தோணுது காசு பணம் செலவு பண்ணி வந்தாச்சு ஏதோ ஒண்ணு பேசிட்டு போகணுமேன்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா என்ன பேசுறதுன்னு தெரியலையே. நீங்களே சொல்லுங்க மக்களே, என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த வீடியோ வந்து எப்போ டெலிகாஸ்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடியோ வந்து சேனலில் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆகும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே எப்படி புலம்பிட்டு இருக்கிறோன்னு பார்த்துக்கோங்க. நாங்கள் எல்லாருமே டிவியில் வருவோம் பார்த்துக்கோங்க. தான் இவங்க எல்லாருமே டிவியில் வரதான் போகிறோம். மூஞ்சி தெரியும் ஆனால் நாங்கள் பேசுறது வருமா தெரியாது. எப்படி தலைவரே மூஞ்சி தெரியும் ஆனால் நாங்கள் பேசுறது வருமானு தெரியாது. ஆனால் நாங்கள் வருவோம். எங்க வேலை வர்றது மட்டும்தான். இங்க வந்தா மட்டும் போதுங்கிற மாதிரி வந்தா மட்டும் போதும் சொல்லியிருக்காங்க. வந்துட்டோம். காசு பணம் இவ்வளவு காசு செலவு பண்ணிட்டு வந்ததுக்கு டிவில தெரியுவாங்க. அவ்வளவுதான். என்னாச்சு இதை சொல்லுங்க. ஜீ தமிழ் டிவி. ஜீ தமிழ் டிவி தெரியும். நாங்க தெரியும் அதான் சொல்லிட்டோம்ல. ஜீ தமிழ் மக்களே, ஜீ தமிழ் கொடுத்தாச்சுல்ல. கடைசியா சொல்லுங்க. சாட்டியா ஒவ்வொரு டைமும் சொல்லக்கூடாது ஜீ தமிழ் ஜீ தமிழ் போட்டுருங்க. இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு செட்டு கிளம்பி போயிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து ஒரு 6 செட்டு வந்து ரெடி ஆகிட்டு அடுத்து வந்து நாங்கள் செட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். போயிட்டு இதுக்கு மேலே தான் வந்து ஷூட் ஆரம்பிக்க போகுது. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கு ஷூட்டு. இப்போ மணி பார்த்திங்கன்னா 1:30 மணி. இப்போ போய் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு அடுத்தது என்னென்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கே ஏதோ பேசணும்னு சொல்லியிருக்காங்க. பேசி முடிச்சதுமே உள்ளே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
பசங்க ஆ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? நாங்கள் இப்போ தான் போயிட்டுருக்கோம். இப்போதான் போயிட்டு இருக்கீங்க. ஓகே. இப்போ தான் ஷோ போயிட்டுருக்கோம். என்ன மச்சான் டக டக நின்ன மாதிரி தண்ணியில கருப்பாயிட்டாங்க. எல்லாம் அழகி போட்டிக்கு போகிறாங்கம்மா. உள்ளூர் என்ன சொல்லுவாங்க, என்னது அது அழகிகளுக்கு தானே. உள்ளூரில் அழகி போட்டி நடக்குதான். அங்கே என்ன உங்களுக்கு என்ன வேலை? அது அழகிகளுக்கு தானே. அது அழகி முதல் பரிசு இவங்களுக்கு. ஆமாம், நாங்கள் செட்டுக்கு கிளம்பியாச்சு. எல்லாம் குளிச்சு முடிச்சு கிளம்பி முன்னாடி ஒரு கொஸ்டி போட்டு எப்படி ஒரு ஃபன்னாக இருக்க போகுதுன்னு தெரியல. நாங்கள் போகிறப்ப அந்த ஏரோப்ளைனுடைய மூடி இருந்துச்சு. இப்போ திடீர்னு திறந்துருக்கு. இவங்க வர புகையை அனுப்பிட்டு போகிறோம். இருங்க ஒரு நிமிஷம். நாங்கள் போகிறப்ப இந்த ஏரோப்ளைனுடைய மூடி இருந்துச்சு. இப்போ திடீர்னு திறந்துருக்கு. அதனால் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்களோ என்னன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிட்டால வந்தாச்சு. உள்ளே என்ன தமிழா வந்துட்டு ஷோ நடந்துட்டுருக்கு. அது உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறவாங்க. இன்னொரு விஷயம், அங்கே பாருங்கள், அந்த சேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மகா நடிகை சேர். ஃபோட்டோ எடுத்து போகிற சேரில் உட்காந்து. மகா நடிகை சேர் இதுதான், பார்த்துக்கோங்க. நடிகை தானே உட்காரணும். இன்னைக்கு மதிய உணவு பார்த்தீங்கன்னா முட்டை, அதுலேயும் திருடி தின்ன அப்பளம், அப்புறம் சாப்பாடு, முட்டை குழம்பு, என்னது முட்டை குஸ்கூட்டம், அப்புறம் முட்டை குஸ்கூட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல். இன்னைக்கு ஸ்பெஷல் இதுதான். எப்படி இருக்கு ஒவ்வொன்றா டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முட்டை குழம்பு வந்து டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இது முட்டை குழம்பு சொல்கிறதா இல்லை கார குழம்புன்னு சொல்கிறதான்னு தெரியல. பட் இது காரக்குழம்பு தான். காரக்குழம்புல முட்டை படிச்சு சொன்னா அதான் முதல்ல வாங்கிட்டோம். இப்போ எனக்கும் தனியாக போய் கேட்க முடியாது, கொடுக்குறத வாங்கி சாப்பிட முடியாது. இன்னும் மேக்கப் வேறு போடல. இன்னும் மேக்கப் போட்டாங்கன்னா தான் தெரியும். மேக்கப் போட்டிகள் நடந்து கொண்டிருக்கு. இப்போ வந்து மேக்கப் நடந்துகிட்டு இருக்கு. மேக்கப் ஆர்டிஸ்ட் வரேன்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் போடுற மாதிரி அவங்க மேக்கப் போடுவாங்களா, நாங்கள் எங்களுக்கு தகுந்த மாதிரி மேக்கப் போட்டுக்கிறோம், தலையெல்லாம் நாங்கள் சீவிக்கிறோம், சும்மா டச்சப் மட்டும் பண்ணா போகுதுன்னு சொல்லி ஆளுக்கு தலை சீவிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தங்க வேற வெக்கப்பட்டு மூஞ்ச காட்ட மாட்டேங்கிறாங்க. தலைவர் வேற அதை வேடிக்கை பார்க்கறதுக்கு வீடியோ பிடிச்சிட்டு இருக்கிறார். பரவாயில்லங்க, என்னமோ சொல்லி நம்ம மூஞ்சி பிரைட்டா தெரியுதுக்கோசரம் லைட்லாம் எரியுது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அலங்காரம், சிலங்காரம், சில எல்லாமே வந்து பண்ணி முடிச்சேன். வாங்க. இப்போ வந்து புதுசாக ஒருத்தங்க என்ட்ரி ஆகிறாங்க. வாங்க. ஏன்னா நீங்கள் மேக்கப் எங்க இருந்தாங்க இவ்வளோ நேரம்? இங்கே தாங்க இருந்தேன். நீங்கள் தான் கவனிக்கல. உங்களுக்கு தனியாக மேக்கப் போட்டு அப்படியா? பாருங்க பேச பாத்தீங்க. ஃபேஸ் கிரீம் இங்க பாருங்க. இந்த ஃபேஸ் கிரீம் எப்படி இருக்கு? லைட்டே கிளார் அடிக்குது. அந்த அளவுக்கு ஃபேஸ் கிரீம். ஒருத்தர் போட்டாங்கன்னா பவுடர் இருக்கும் எல்லாரும். இப்போ நாங்கள் வந்து தமிழா செட்டில் தான் இருக்கோம். இங்கே பாருங்க, எங்களை சுற்றி எத்தனை கேமரா. பிக் பாஸ் மாதிரி ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுங்கிற மாதிரி. இது வந்து ஆஃப் கேமரா. 11 என்ன இங்கே என்ன எதனால இருட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைட்லாம் இப்போ எதுவும் போடலை. ஒரு லைட் மட்டும் தான் எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் வந்து ரிஹர்சல் பக்கம் வந்தோம். எப்படி பேசலாம், எங்கே உட்கார வைக்கணும், நாங்கள் வந்துட்டு எங்கே உட்காந்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்தோம். அதனால இந்த சொறிறது கிள்றதெல்லாம் வச்சுக்க கூடாது. சுத்தி கேமரா இருக்கு, ஓகேவா? ஆமா, உண்மையை மட்டும் பேசணும், உள்ளதை மட்டும் பேசணும், உள்ளத்துல இருந்து பேசணும். புரியுதா? ஓகே. போய் பேசி நான் உண்மையை மட்டும் தான் யாரு என்ன வேணா சொல்லலாம். ஆமா, சத்தியத்தை தவிர வேற ஒன்றும் இவர் பேச மாட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வருவாங்க. இன்னும் ஒரு ஆரம்பிச்சோனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் எந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன் தெரியுங்களா? டான்ஸ் அந்த செட்டில் தான் நின்றுட்டு இருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாபா பாஸ்கர் இங்கே உட்காருவார், ஸ்னேகா மேம் அங்கே உட்காருவாங்க, இங்கே வந்து வரலட்சுமி மேம் உட்காருவாங்க. அந்த இடத்துல இப்போ நான் நின்றுட்டுருக்கேன். இந்த அவ்வளோ பெரிய மேடை. இப்போ வந்து எங்களோட சேர்ந்து ஆர்த்தி இங்க சீட்டு
சரண்யா சூப்பர் சூப்பர் டான்ஸ் ஆடுறீங்க. எங்க இருந்துச்சு இந்த டேலண்ட்? இவ்வளவு நாள் எங்க இருந்துச்சு? பாபா பாஸ்கர் சொல்லுங்க. சரண்யா சொல்லுங்க. நீங்க எவ்வளவு ஸ்கோர் தரீங்க? சரண்யாவோட எங்கேயாச்சும் அமுத்தி விட்டுறாது நீ. 10க்கு 10. கேஏஜி டென்ஸ். உனக்கு கேஏஜி டென்ஸோட என்னது கிஃப்ட் அனுப்பி தரோம். 10க்கு 10. அங்க பாருங்க டான்ஸ், இது ஜோடி டான்ஸ். இறங்குங்க முறங்குறாங்க. ஆட்டம் போடு. அது பாட்டு பாடு பாடு. ஓகே சரண்யா உனக்கு ஆர்த்தி நீங்க வா. இங்க வா, நீ பின்னாடி வா. இங்க வாப்பா. நீ தானே வா. திட்ட மாட்டாங்க வாப்பில, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. வா ஜட்ஜஸ் சொல்லுங்க. பாபா பாஸ்கர் நீங்க சொல்லுங்க. சும்மா சொல்லக்கூடாது. ஆட்டம் போடு. கிளிகளின் சிஸ்டமா ஸ்னேகா மேடம் நீங்க சொல்லுங்க. நீ சொல்லு. அறந்தாங்க நிசா நீங்க சொல்லுங்க. என்னத்த யார் டான்ஸரு? ஏய் ஆட்டம் போடு ஆட்டம் போடு. பாத்தமா போலாம். சந்தோஷமே சரிகமப்பா. பைத்தியக்காரி டான்ஸ் ஜோடி டான்ஸ் நீ பைத்தியம். ஐயோ ஐயோ. எல்லாமே எடுத்தாச்சுங்கோ. டான்ஸ் இப்போ நம்ம இருக்கிற இடம் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரிகமப்பா செட்டில் தான் இருக்கோம். இங்கே பாருங்க சரிகமப்பா செட்டு. முன்ன பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஜோடி டான்ஸ். இது வந்து சரிகமப்பா ஜீ தமிழ் சரிகமப்பா செட்டு. ஐயோ எல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. எல்லாம் பார்க்க வந்தாங்க, கூடயே வந்தாங்க. இப்போ பாதியில் விட்டுட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு தனியாக இருக்கிறதுக்கே பயமாக இருக்குது. சரிகமப்பா செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எந்த 3 ஜட்ஜஸ், அந்த 3 ஜட்ஜஸ் பேர்லாம் எனக்கு தெரியாதுங்க. 5 ஜட்ஜஸா? 5 ஜட்ஜஸ். அந்த 5 ஜட்ஜஸ் பேரும் எனக்கு தெரியாது. ஆனால் இதுதான் சரிகமப்பான்னு மட்டும்தான் தெரியும். யார்த்தி இது ஆனா கண்டிப்பா இது சரிகமப்பா செட்டு தான். எப்படி சொல்கிற? அங்க 5 ஜட்ஜஸ் உட்காருவாங்க. அங்க பாரு ஆடியன்ஸ் உட்கார்றதுக்கு. இங்கே பாருங்க ஸ்டார் ஆடியன்ஸ் அங்கே உட்காருவாங்களாமா. இங்கே ஜட்ஜஸ் உட்காருவாங்க. அந்த 5 ஜட்ஜஸ் பேர் எனக்கு தெரியாது. ராஜா பகவத் ஸ்பெஷல் கெஸ்ட் உட்காருவாங்க. இவர் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து இங்கே உட்காருவாங்க. ஐ அம் ஸ்பெஷல் கெஸ்ட். ஆமாம் ஐ அம் தி ஸ்பெஷல் கெஸ்ட். இது வாய்ஸ் அதல கேக்குமா? செம்மையாக இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க அந்த ஆளை எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். எல்லாம் கை ஈரெல்லாம் தொங்க விட்டு அங்கே பாருங்க லைட் செட்டிங்ஸு பயங்கரமாக இருக்குங்க. வெளியே போகிறோம். இதெல்லாம் எங்கள் பார்க்குறது புதுசாக இருக்குங்க. வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க கப்புள்ஸாக. இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருமே அவர் ஹோஸ்ட் வரத்துக்குள்ளே எல்லாம் செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க. என்னோடய ஜோடி தான் இன்னும் காணோம். இங்கே பாருங்கள் இந்த ஜோடி வந்து லவ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ தான். நம்ம ஜோடி நானும் வரேன். வாத்தலை ஒரு பதட்டமாக எல்லாருமே அங்கங்கே வந்து சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஜோடி வந்து அங்கே இருக்காங்க. எல்லாம் வந்து இப்போ இன்னும் 5 நிமிஷம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ டக்குன்னு தமிழா போயிட்டியா? ஷூட் முடிஞ்சு இப்போ டைம் எத்தனைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 10 மணி ஆகுது. ஆமாம் கரெக்டாக வந்து 10 மணி ஆகிடுச்சு. சாப்பிட வந்திருக்கோம். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா, அப்புறம் இடியாப்பம், இட்லி, பழைய சாப்பாடு எல்லாமே இருக்குது. நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டு இப்போ எல்லாம் கிளம்ப போகிறோம். பாருங்கள் ஆளுக்கு வந்துட்டு எல்லாம் கிளம்புறதுக்கு. ஆனால் இது 10 மணிங்கிறது கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. நாங்கள் ரொம்ப நேரம் நினச்சோம். சீக்கிரமாக ரொம்ப கோவப்படுறாங்க.
அவரே அடிச்சு துரத்துறாரு. நானு ஷோல இருந்து ஷோ முடிச்சுன்னா கிளம்பிட்டு அந்த சாப்பிட்டியா கிளம்புனியாங்கிற மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி நல்லா பார்க்குறாங்க. நல்லா பாருங்க. இன்னொரு நாள் சந்திப்போம் கண்டிப்பாக. பாய். அப்புறம் சாப்பிட்டாச்சு. நாங்கள் வந்து இப்போ என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருக்கோம்னா பஸ்ஸில் போகலாமா இல்லை ட்ரெயினில் போகலாமா என்ன ஒரு எல்லாம் ஒரு கன்ஃபியூஷனாக போயிட்டு இருக்கு பாருங்க. இங்கே டவர் கிடைக்கல, இல்லைன்னா நாங்கள் ட்ரெயின் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்த்துக்கலாம். இங்கே வந்து டவர் இல்லை, பஸ் இருக்குதான்னு தெரியல. மணி இப்போ 10 மணி ஆயிடுச்சு. நாங்கள் இங்கேருந்து கீழே இங்கேருந்து கோயம்பேடு போய் கோயம்பேட்டிலேருந்து கிளாம்பக்கம் போகணும். கிளாம்பக்கம் அங்கே போயிட்டு அங்கே போனால் தான் எங்களுக்கு பஸ்ஸு. ஓகேங்களா, அங்கே போனால் தான் பஸ்ஸு. இங்கேருந்து கோயம்பேட்டுக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகிடுது. அங்கேருந்து கிளாம்பாக்கம் போகிறதுக்கு 1 மணி நேரம், ஆக மொத்தம் 2 மணி நேரம். அப்படி இப்படின்னு பார்த்தா கூட 11 மணிக்கு 10, 11, 12 மணிக்கு சேலத்துக்கு பஸ் இருக்குதான்னு தெரியல. கேட்டால் எல்லாம் கவர்மெண்ட் பஸ் தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைம் தான் முடிஞ்சிச்சு. பார்க்கலாம், அங்கே போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.